ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி ரெண்டு பண்ணை வச்சு ஒரு சூப்பரான பன் அல்வா செய்ய போகிறோம். இது மதுரை ஸ்டைலில் நான் செய்ய போகிறேங்க. இதை செய்கிறதுக்கு கடாயில் 200 மில்லி அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பாலை எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள், அது கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு பண்ணை நீங்கள் அப்படியே பிச்சு அந்த கடாயில் நீங்கள் சேர்த்துடலாம். மொத்தம் நான் இந்த மாதிரி 2 பண்ணை எடுத்துக்கிட்டேன். பண்ணை நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பன் அல்வா செய்ய போகிறது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக கைவிடாமல் கிண்ட போகிறது மட்டும்தான். இந்த மாதிரி நீங்கள் இந்த பண்ணை இந்த பாலில் கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ண உடனே இதுக்கு மேலே இன்னும் ஒரு 200 ml அளவுக்கு பாலை நாம் ஊற்றணும். அப்போ தான் இந்த பன் அதில் நல்லா வெந்து கரைஞ்சி வரும். இப்போ அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிறு தீயிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கைவிடாமல் பொறுமையாக நின்று கிளற போகிற விஷயந்தான். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் கொதித்து வரும்போது நான் மொத்தம் 200 கிராம் அளவுக்கு சீனி யூஸ் பண்ணுறேன். ஒரு பார்ட் அதில் போட்டுட்டேன். அந்த சீனி கரையிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அந்த மீதமுள்ள சீனியையும் அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கும் மேலே சீனி வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 கிராம் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சீனி கரையும் போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், அப்புறம் அது நார்மல் ஆகிடும். இப்போ நான் 100 ml அளவுக்கு நெய் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பாருங்கள், நெய் உள்வாங்காத மாதிரி இருக்கும். நீங்கள் கிளற கொஞ்ச நேரத்தில் இந்த பன் அந்த நெய்யை உள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மேலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நெய்யை ஒரு 3 பிரிவாக பிரித்து ஊற்றிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு தேவைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மழைக்காலம் இல்லையா, அதனால் சூரிய வெளிச்சத்தோட ஒளி மாறி மாறி வர்றனால நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு கலர் கொஞ்சம் வேரியேஷன் தெரியுது. இப்போது நான் மீதமுள்ள கொஞ்சம் நெய்யை இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு செவக்க வறுத்து எடுத்து அதையும் நம்ம செஞ்சிட்ருக்க பன் அல்வாவில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணிச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளியே வந்துடும். இந்த நெய்யை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பன் அல்வாவோடு எடுத்து வச்சுட்டு மீதம் நெய்யை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை தோசை ஊற்றும் போது கூட ஊற்றிக்கலாம், இல்லாட்டி ஸ்வீட் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெய் நிறையா ஊற்றுனா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.